திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண்ணை கொன்று ஏரி மணல் திட்டில் வீசிச் சென்றது யார்? காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பெண் உடல் முழுவதும் காயங்களுடன் நிர்வாணப்படுத்தி கொன்று வீசியது யார்? கொலை நடுங்க வைக்கும் கொலை சம்பவத்தில் துப்பு கிடைத்ததா? திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள சிறுகளப்பூர் கிராமத்தில் வசித்து வந்தவர் நந்தகுமார் என்பவரின் மனைவி செந்தமிழ் செல்வி. 32 வயதான அவர் தினந்தோறும் இரவு நேரத்தில் வீட்டில் இருந்து சுமார் 600 மீட்டர் தொலைவில் உள்ள தனது ஆட்டுப்பட்டிக்கு சென்றுவிட்டு அருகில் உள்ள பெரிய ஏரி பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்கச் செல்வது வழக்கம். செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி அளவில் ஆட்டுப்பட்டிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற செந்தமிழ் செல்வி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது கணவர் நந்தகுமார் ஆட்டுப்பட்டி மற்றும் ஏரி பகுதிகளில் அவரை தேடி பார்த்துள்ளார். எங்கு தேடியும் மனைவி கிடைக்காததால் காணக்கிடியநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். மறுநாள் விடிந்தது. செந்தமிழ் செல்வி காணாமல் போன தகவல் ஊர் முழுக்க பரவி பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஏரியில் அவர் தவறி விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஜேசிபி உதவியுடன் ஏரி மற்றும் அருகில் இருந்த நாணல் புதர்களில் தேடினர். லால்குடி மற்றும் புள்ளம்பாடி தீயணைப்பு மீட்பு படையினரும் குளத்தில் இறங்கி தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் பெரிய ஏரியின் கரை பகுதியில் காணாமல் போன பெண்ணின் செருப்பு, செல்போன் மற்றும் துண்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. உடனே லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்மோகன் தலைமையில் தடயவியல் வல்லுநர்கள் குழுவினர் மற்றும் மோப்பனாய் பிரிவினர் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். சம்பவ இடத்திலிருந்து மோப்பனாய் ஏரிக்கரையில் இருந்து ஆட்டுப்பட்டிக்கும் அங்கிருந்து செந்தமிழ் செல்வியின் வீட்டிற்கும் சென்று நின்றதை தவிர வேறு யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. இந்நிலையில் புதன்கிழமை மதியம் பெரிய ஏரியின் நடுவே உள்ள மணல் திட்டில் செந்தமிழ் செல்வி ஆடைகளின்றி நிர்வாண நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது கை கால்கள் கட்டப்பட்டிருந்தன. மேலும் அவரது கை, முகம், புருவம், மூக்கின் அருகில் காயங்களும் இடுப்பின் பின்புறத்தில் பலத்த இரத்த காயங்களும் இருந்தன. அதன் மூலம் செந்தமிழ் செல்வி மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது உறுதியானது. தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் செந்தமிழ் செல்வியின் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்விற்காக திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஏடிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்ட தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. உடற்கூறாய்வின் முடிவிலும் கொலையாளி சிக்கிய பின்னருமே சம்பவத்தில் உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். அதுவரை செந்தமிழ் செல்வியின் மரணம் லால்குடி பகுதியில் பதற்றத்தை நீட்டிக்கும். அதை வந்து நம்ம போய் அதெல்லாம் சொன்னால் ஃப்ரீயாக இருக்குது.